ஒரு முதலமைச்சர் வந்து அரிசி வந்து கீழே சிந்தாம வந்து வழங்கியிருக்காரு. இதெல்லாம் சிந்தி தான் வளர்க்குறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சாதாரண 10th படித்த பிள்ளைங்களாம் வேலைக்கு. ஆனால் சிந்திக்கிட்டார் தேர்ந்துட்டு சிந்தாம அரிசி போட்டார், வாயிலே தண்ணி குடித்தார், பெரம்பூர் போயும் மூக்கில் தான் சுவாசிச்சார். எல்லாரும் எதிர்பார்த்தது வேறு. லயோலா மணி அவர்களுக்கு வந்து இப்போது ஒரு பதவி வழங்கியிருக்காங்க. லயோலா மணினா யார்? லயோலா ஓனர். லயோலா மணிக்கு போஸ்டிங் கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் உண்மையை சொன்ன ஒரே ஆள் விஜய் முதலமைச்சர் ஆவார்னு உறுதியாக சொன்னார். அந்த காலேஜ்னால் எழுதி சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய படத்துடைய பாடல் வரிகளை அதற்கு ஒரு மீனிங் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து அதுதான் ஒரு இந்த தத்துவம். பதவி கொடுத்து அவருக்கு இன்னும் பெரிய பதவியை சபாநாயகராக கொடுத்துருக்காங்க. வயசு கம்மி அப்படின்னால ஒரு அமைச்சர்னாலும் தொழில்துறை அமைச்சர்னாலும் நான் அந்த டைமில் பேரை மறந்துட்டேன். அதுதான் நேரம். திமுகவும் அதிமுகவும் முன்னாயினத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிடிவி தினகரன் அவங்களும் இதே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பேய் இருக்குன்றாங்க. ஆனால் யார் சொல்கிறா? அந்த விவரமான ஆள் சொல்கிறானா இல்லை சும்மா பயந்தாங்குழி சொல்கிறாங்க? ஆனால் இந்த எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் அவர்கள் பாஜகவை எதிர்த்து நிற்கிறதுக்கு தாவேகாவும் திமுகவும் வந்து ஒன்றா இருக்கணும். ஜாலி மூடில் இருக்கார். புதுசாக கிடச்ச ஒரு ஃபுட்பாலை வச்சு விட்டுட்டு இருக்காரு. அவராக கோல் போடுவார், ஆளுக்குள்ளே அடிப்பார், இங்கே அடிப்பார். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயை ஊற்றி. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நேற்று அவர் பெரம்பூர் தொகுதிக்கு போயிருக்காரு. பெரம்பூர் தொகுதிக்கு போய் அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸை வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த மக்களை சந்திச்சிருக்காரு. பல ஆய்வுகளையும் வந்து மேற்கொண்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு போய் மக்களுக்கு என்ன ஆய்வு மேற்கொண்டாருமா? இல்லை, அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுது அப்படின்னு ஒரு விஷயம். பெரம்பூரில் 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் வந்தாங்க? கூட்டம் ஆயிரக்கணக்கில் வந்துருக்கு. 3 லட்சம் பேர் 4 லட்சம் வாக்காளரில் வரும். அதில் வந்து இன்னும் ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்களா? இருக்கலாம். அவ்வளோ பேர். இப்போ மீதி பேர் வந்து விஜய் விரும்பலன்னு அர்த்தம். எதுக்கு வந்தேன்னு கேட்குற மாதிரி தான். நம்ம அவரை கேட்க முடியாது முதலமைச்சரை. அப்போ எல்லோரும் வந்து பார்த்துருக்காங்க. திருப்பி எப்படி வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் வந்திருக்காரு முதல் முறையாக அந்த தொகுதியில். அவர் கூட்டம் வந்திருக்கு. இல்லை, அவர் வெற்றி பெற்று இது வரைக்கும் பெரம்பூருக்கு போகலன்னு சொல்லி பல குற்றச்சாட்டு. அது யார் மேலே குற்றச்சாட்டு? முதலமைச்சர் மேலே குற்றச்சாட்டு. பெரம்பூரில் பிறந்தவனோட குற்றச்சாட்டா இல்லை அங்கே பிறந்து வளர்ந்தவனோட குற்றச்சாட்டு? அந்த வளர்ந்தவனால் வந்த பிரச்சனையா இல்லை அங்கே வாழ்ந்து ஒரு மக்களால் ஒரு பிரச்சனையா? விஜய் போகாததுக்கு யார் காரணம்? டிரைவர் கூப்பிட்டு போக மாட்டேன்றானா? விஜய் தானே காரணம். விஜயே போகலை, இப்போ விஜயே போயிருக்காரு. இதில் என்ன அதிசயம் இருக்குது? இல்லை, அந்த குற்றச்சாட்டுகளை வந்து இப்போ உடைச்சிருக்காரு அப்படின்னு. எதே உடைச்சிருக்காரு? நான் கையில் சுத்தியலோடு போனாரா? எந்த குற்றச்சாட்டை உடைச்சாருமா? பெரம்பூருக்கு போகலை, வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா 2 மாதம் போகலைன்னு யாருமே சொல்லவே இல்லையே. யாராவது 4 பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ போனார்னால என்ன ஆயிடுச்சு? இப்போ 3 வேளை பிரியாணி கிடைக்க போதா? ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல இருக்குது. திடீர்னு போயிருக்காப்புல. இவ்வளோ நாள் போகலை, இப்போ போயிருக்காரு. இப்போ இதில் என்ன இருக்குது? இல்லை ஒன்றும். இப்போ சராசரி மனிதர்களுக்கு இது ஒரு இதெல்லாம் தெரியும். புரியுது அவங்களுக்கு. அது அந்த ஒரு ஒரு விதமான மனிதர்கள் இருக்காங்கள்ல, அறிவாளிகள். அவர்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எலெக்ஷனுக்கு இப்போ போனவர் இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. சார், இது மட்டும் இல்லாமல் வந்து ரேஷன் கடைக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அவர் அரிசி வழங்கியிருக்கிறதாகவும் சொல்ல. அவருக்கு அங்கே கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு இல்லை, அவருக்கு சும்மா கடைக்கு போயிருக்காரா? சரி, இந்த கடைக்கு ஆய்வு நடத்த போயிருக்காரு. அதாவது போய் என்ன ஆய்வு நடத்த போகிறாருமா? பருப்பு மூட்டையில் பருப்பு தான் இருக்க போகுது. அரிசி மூட்டையில் அரிசி இருந்தால் அரிசி மூட்டை, பருப்பு இருந்தால் பருப்பு மூட்டை. இதில் வேறு என்ன போய் ஆய்வு பண்ண போகிறாரு? அதாவது சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். முதல் முறையாக வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அரிசி வந்து கீழே சிந்தாமல் வந்து வழங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பல விஷயம். சிந்தாமல் வழங்கியிருக்காரு. மித்தவெல்லாம் சிந்தி தான் வழங்குறானா என்னன்னு தெரியல. அதை நம்ம சிந்தாமல் வழங்குறது என்ன? எல்லா கடையிலும் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சாதாரண 10th படித்த பிள்ளைங்களாம் வேலைக்கு இருக்குது. ஆனால் சிந்திக்கிட்டார் தேர்ந்துட்டுருக்கு. சிந்தாமல் போடுறதுக்காக தானே அந்த வேலைக்கு சேர்றாங்க. சிந்தி போடுற மாதிரி இருந்தால் மண்டையில் கொட்டி வேலையை விட்டு அனுப்பி விட்டுற வேண்டியதான். இதில் என்ன இருக்குது? இல்லை, சிந்தாம அரிசி போட்டார்ன்ட்டு. சிந்தாம அரிசி போட்டார், வாயிலே தண்ணி குடித்தார், மூக்கிலே சுவாசித்தார். அது என்னது? பெரம்பூர் போயும் மூக்கில் தான் சுவாசித்தார் அவர். எல்லோரும் எதிர்பார்த்தது வேறு. இதெல்லாம் ஒரு இதில் என்ன இருக்குது? இல்லை சார், இப்போது இதை தொடர்ந்து வந்து லயோலா மணி அவர்களுக்கு வந்து இப்போது ஒரு பதவி வழங்கியிருக்காங்க. லயோலா மணினா யார்? லயோலா ஓனரா? காலேஜ் ஓனர்? இல்லை சார், தாவேகானுடைய பேச்சாளர். தாவேகா பேச்சாளர்? அவர் லயோலான்னீங்க.
இல்லை அவரோட பேர் வந்து லோயல். பேர் எப்படி அவங்க வீட்டில் எப்படி வச்சுருக்காங்களா இல்லை அவராக வச்சுக்கிட்டாரா அது தெரில. என்ன இல்லை சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுலேயே பேர் வச்சு விட்ருவாங்க, சில பேர் அவனாக வச்சுக்குவான். இதில் எப்படி அவருக்கு பேர் வச்சாங்க? பிறந்ததுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த காலேஜில் படித்ததுக்கப்புறம் வச்சாங்களா? அதனால தானே வச்சது. இல்லை அதான் கேட்குறேன் நான். லயோலா மணின்னா அங்கே படித்தார் அந்த காலேஜில். ஒன்று அந்த காலேஜ் ஓனராக இருக்கணும், இல்லை ஓனர் மகனாக இருக்கணும், இல்லைன்னா அங்கே படிச்சுருந்துருக்கணும். அப்போ தான் வடிவேல் மாதிரி அடைமொழி இல்லாத அழிஞ்சு போக மாட்டான்ற மாதிரி, அடைமொழி இருக்கிறவன் அழிஞ்சு போயிட மாட்டான்ற மாதிரி வச்சதா இல்லை என்னன்னு தெரில. சார் அவருக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வந்து பதவி வழங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து நான் எப்படி பார்க்குறதுமா, இது அவர் பேர் லயோலா மணின்னு வச்சதுனால அந்த காலேஜில் இப்போ நான் நினச்ச மாதிரி தான் விஜய் நினச்சிருப்பார். சரி நம்ம படித்த காலேஜில் தம்பியும் படிச்சிருக்கான் போல் அப்படின்ட்டு, சரி ஒரு போஸ்டிங்கை கொடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த பாடநூல் இதில் அந்த போஸ்டிங் வாங்கிட்டு ஒரு காரை வச்சுக்கிட்டு சுற்றுவார். ஏன்னா அவர் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு. இந்த லயோலா மணின்றவர் தான் விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு உறுதியாக சொன்னார். அதே மாதிரி பல்வேறு உண்மைகளை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவர் நிர்ணாயன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய்னு வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முதல்வர் விஜய்னு வரும் சொன்னாரா இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் உண்மையை சொன்னவருக்கு அப்புறம் இந்த போஸ்டிங் கூட கொடுக்கலன்னு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பரிசு அடிச்சிருக்கும். அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, அதே மாதிரியே நடந்துருச்சுல. அதனால் சரி. ஜனநாயகன் படம் வந்து இந்த மாதம் 24ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது லயோலா மணி அவர்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அந்த அளவுக்கு தான் போஸ்டரும் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? ஆமாம், அது இப்போ சீஃப் மினிஸ்டர் தான் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் போடுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கும் ஜனநாயகன் எல்லாம் கொண்டாட வேண்டியதான். லயோலா மணிக்கு போஸ்டிங் கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் உண்மையை சொன்ன ஒரே ஆள் லயோலா மணி தான். சரி அந்த காலேஜினால் எழுதி கொடுக்க சொல்லியிருக்கலாம், ட்ரஸ்டிஸ்டியாக சேர்த்து விட்டுருக்கலாம். ஏன்னா அந்த பேரை வச்சதுக்காக நீ செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பாடநூல்லேருந்து செய்வாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி தான். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு நடக்குது அப்படிங்கும்போது அவங்க தான் ஞானி. ஞானின்னா என்ன? பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் ஞானி. அது சொல்கிறவங்க தான் ஞானி. லயோலா மணி சொன்னது பூராமே நடந்திருக்கு, ஒன்றும் கூட ஃபெயிலியர் கிடையாது. அவருக்கு இன்னும் பெரிய பதவியை கொடுத்துருக்கணும், சபாநாயகராக கொடுத்துருக்கணும். சரி வயசு கம்மி அப்படின்னாலும் ஒரு அமைச்சர்னாலும் கொடுத்துருக்கணும், தொழில்துறை அமைச்சர்னாலும் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த டைமில் பேரை மறந்துட்டாங்க, அதுதான் நேரம்ன்றது. இப்போ தான் கண்டுபிடிச்சி திருப்பி கொடுத்துருக்காங்க. சரி அவருக்குரியது ஒன்று கொடுத்துருக்காங்க. சார் அதாவது இதற்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுடைய படத்துடைய பாடல் வரிகளை அவர் வந்து ஒரு வரிகளும் படித்து அதற்கு ஒரு மீனிங் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து இப்போ இந்த பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள். ஏன் அதில் என்ன இருக்குது? முதல்வர் விஜய் தானே, விஜய் தானே முதல்வர். விஜய் வந்து சும்மா நடிகராக இருந்துட்டு கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கார். இவர் படத்தில் ஒரு பாடத்துக்கு போட்டாங்கன்னா தப்பு. இப்போ யார் முதலமைச்சர்? விஜய் தான். மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு தானே போட்டாங்க. விஜய் தானே சிஎம்மாக இருக்கார். அப்போ அவர் படத்தில் இருக்க பாடல்களை பயன்படுத்தி என்ன தப்பு இருக்குது? அந்த தத்துவத்தால் அந்த மக்கள் ஈர்க்கப்பட்டு தானே இன்றைக்கி அவருக்கு முதலமைச்சர்ன்ற பதவியை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது? ஏதோ பிள்ளைங்க படித்தாங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களும் ஒரு நீங்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்தை பிடிக்கணும், ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை வச்சு ஒருத்தர் நாட்டை பிடிச்சிட்டாரு. அடுத்து வர சந்ததிகள் அந்த வகையில் வந்து இந்த ஃப்யூச்சரில் இந்த 30 வருஷம் கழித்து சிஎம்மாக வரக்கூடிய குழந்தை அப்போ எதை படித்து சிஎம் ஆகும்? இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் சிஎம் ஆகும் அந்த தத்துவங்களின் அடிப்படையில். அதனால் அந்த பாடல்களை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பாடல் நூல் நிறுவனத்தில் போட்டிருக்காங்க. அடுத்து அதை வந்து தெளிவாக படிக்கிறவங்க மக்கள் வந்து இருக்கும்போது பின்பற்றுனா அடுத்து இந்த இடத்த பிடிக்கலான்ற ஒரு வழிமுறையை. சரி இப்போ இந்த குதிரை பேரம் குறித்து பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இப்போ ஒரு விஷயம் வந்து மாற்றி பேசுகிறார். அதாவது அதிமுகலேருந்து விலகினதுக்கு அப்புறமா தாவேக்கா தரப்புலேருந்து எங்களுக்கு ஒரு அப்ரோச் வந்தது, அதை நாங்கள் முடிவெடுத்து அதுக்கப்புறமா தாவேக்கால இணைஞ்சோம்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு.
இப்போ அவர் வந்து இந்த இணைப்பு தாவேக்கால வந்து என்ன செய்யுது, எங்களுடைய சொந்த முடிவு. அதிமுகல நடக்கும் சில பிரச்சனைகள் காரணத்தினால நாங்க வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கோம். அது அவங்களுடைய சொந்த முடிவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ வைத்து திமுக தரப்புல இருந்தும் வந்து ஆளுநர்கிட்ட இப்போ ஒரு புகாரும் வந்து அளிச்சிருக்காங்க விஜயபாஸ்கர் அவர்கள் மேல. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் சேரணும்னு விரும்புகிறீங்க, +2 முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் அட்டம் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸில் சேர்த்து விட்றாங்க, சேரணுன்றாங்க. ஆனால் நீங்கள் இல்லை, நான் வந்து எம்பிபிஎஸ் தான் சேருவேன். ஒரு நாள் நீங்கள் சரின்னு அக்கௌண்ட்ஸில் சேர்ந்துடுறீங்க. சேரும்போது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா பிகாம் சேர்ந்துட்டீங்க போல். ஆமாம். அப்படிங்கும்போது இதில் ரெண்டுமே இருக்குது. ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் கம்பல் பண்ணதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் விரும்பி தானே சேர்ந்துருக்கீங்க. எப்படியோ பிடிக்கலன்னு அடம் பிடிச்சி அது இது பண்ணால் கூட கடைசியில் வீட்டை சொல்ல சேர்த்துட்டு பிகாம் சேர்ந்துட்டீங்கல்ல, அப்போ உங்கள் சொந்த முடிவு தானே அது. சொந்த முடிவின் அடிப்படையில் தானே சேர்ந்துருக்கீங்க. அதுதான் அது ரெண்டுமே இருக்கும். முதல்ல அழுத்தம் இருக்கும், அது பிடிக்கலங்கும்போது கடைசியில் சரி சொந்த முடிவில் சேர்ந்துருக்கீங்க. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட அப்பாவே அவர் என்ன பண்ண முடியும். முதல்ல வந்து இவங்க கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சொந்த முடிவாக. அதனால் அந்த கட்சியில் இணைஞ்சு செல்வார். தொடர்ச்சியா வந்து இப்போ அடுத்து அதாவது 6 மாதங்கள்ல தாவேக்காவுடைய ஆட்சி வந்து முடிஞ்சிரும்னு பல திமுக தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து சமீபத்தில சொன்ன ஒரு விஷயம், 6 மாதங்கள்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மீண்டும் வந்து முதலமைச்சர் ஆவாரு. உதயநிதி அவர்கள் வந்து கட்சியை வந்து வழிநடத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இது தொடர்ச்சியா இந்த 6 மாதங்கள்ல தாவேக்கா ஆட்சி முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள், அதாவது இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இதுக்கு நீங்கள் வந்து இந்த பியல் சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கேள்விப்பட்டாங்க. எக்மோர்லேருந்து நைட்டு கிளம்பும், காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் தூத்துக்குடி போயிடும். நேராக என்ன பண்ணுங்கன்னா 3 டிக்கெட் போடுங்க, நீங்கள் கேமராமேனு 3 பேரும் போட்டு போய் காலையில் இறங்கினோடனே அங்கே கேட்டிங்கனாலே ஆட்டோக்காரண்ட கேட்டாலே கொண்டு இறக்கி விட்ருவோம். அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டில் கொஞ்சம் இறக்கி விடுங்க, நேராக போங்க. காலையிலலாம் அவர் எக்ஸசைஸ் பண்ணி வீட்டில் தான் இருப்பார், இறங்கி சீக்கிரமாக வெளில போக மாட்டார். 7:30 மணிக்கு போனீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, 6 மாதத்தில் வந்ததாருன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை நினச்சி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே இப்போ அவர் பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டார். வாங்கம்மான்னு கூப்பிட்டு டீயெல்லாம் கொடுப்பாங்க, வீட்டில் கட்சி தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அவர் அதற்கான முழு விளக்கத்தையும் சொல்லுவார். அதனால் அவர் எதை வச்சு சொன்னார் அப்படின்றது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஆட்சி எப்படி வருது, என்னத்தை வச்சு வரப்போகுது, இந்த ஆளாளுக்கும் ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய விஷயத்தை ஒன்று கொளுத்தி போட்டு போயிருக்காரு. அது ஏன் அப்படி கொளுத்தி போட்டார் அப்படின்றது அவர்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக தெரியும். இப்போது இது மட்டும் இல்லாமல் வந்து செல்லூர் ராஜா அவர்களும் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டு களவாணிகள் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. அது குறித்து வந்து செல்லூர் ராஜா அவர்கள் வந்து நீங்கள் தான் வந்து முதல் களவாணி அப்படின்ற ஒரு விஷயம் உரிமையில் மீண்டும் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு இடையில் இது நியாயம் இருக்குது, அது உண்மை தான். வேறு அவரை களவாணின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சர் போய் களவாணின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா தெரியாமல் சொல்ல மாட்டார், அப்படின்னு தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து சில நேரம் செல்லூர் ராஜு வந்து உண்மையை டக்குன்னு பேசிடுவாங்க. எப்போவுமே டக்கு டக்குன்னு உடச்சி பேசக்கூடியவர் வந்து. அதனால் உண்மையை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. நம்ம சொல்ல முடியாது, ஒரு முதலமைச்சர் போய் களவாணின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். ஏற்றுக்க வேண்டியதான், இல்லைன்னா அப்படிங்களா அப்படின்னு கேட்டு போக வேண்டியதான். எதுலேயோ அதில் ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் இருக்காதுல்ல அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கணக்காக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அதாவது 2 நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருந்த ஒரு விஷயம், அதாவது சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிமுக திமுக இவங்க 2 பேருமே வந்து ஒன்றா இணைய போகிறாங்க, இவங்க ஒன்றா இணைந்து ஆட்சியை வந்து நடத்த போகிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. டிடிவி தினகரன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், ஒருவேளை இந்த அரசியல் சூழலில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் அவர்களும் இதே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா பேய் இருக்குன்றாங்க.
அப்படி இருக்கும்போது கிராமத்துலலாம் அப்படி தான். அதாவது பேய் இருக்குது பேய் இருக்குது பேய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்கிறான்றது விவரமான ஆள் சொல்கிறானா இல்லை சும்மா பயந்தாங்குழி சொல்கிறானான்னு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ ஒருத்தர் சொல்கிறார், இவரும் சொல்கிறாரு, அவர் இன்னொருத்தர் நேற்று போயிட்டு வந்திருக்காரு முருங்கன் பார்த்து பார்க்க, அப்போ சுடுகாட்டு பக்கம் போயிருக்காரு, அப்பயும் பேய் இருக்குன்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாங்கப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். போகிறது கொஞ்சம் யோசிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம், பாஜகவை எதிர்த்து நிற்கிறதுக்கு தாவேகாவும் திமுகவும் வந்து ஒன்றா இருக்கணும், பாஜகவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நீங்கள் சின்ன பசங்க வீட்டில் இருப்பாங்கல்ல, 4th 5th படிக்கிற பசங்க இருப்பாங்க. திடீர்னு ரொம்ப நாளாக ஃபுட்பால் வேணும்னு ஆசைப்பட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக அடம் பிடிச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்பா காசு தரேன், வாங்கி தரேன்டா சொல்லிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் எக்ஸிபிஷனில் வாங்கிட்டு வந்து அவனுக்கே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கும்போது கொடுத்துட்டா காலைல முழிச்சு பார்ப்பான். நம்ம எத்தனை வருஷமாக கேட்ட ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் இருக்கா அப்படின்னா அந்த குழந்தையால் நம்ப முடியாது. அது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலை வச்சு ஒரு அடங்கவே அடங்காது. ஒரு 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளே போட்டு ஏற்றிக்கிட்டே கிடக்கும். அதுக்கிட்ட பாத்திரத்தை தள்ளி விடும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த ஃபுட்பால் தான் இதுக்கான இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம், கிடச்சிருச்சு நமக்கு அப்படின்னு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஃபுட்பாலோட தான் தூங்கும், அதோட தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அதே அந்த ஃபுட்பாலை தூக்கி அந்த பக்கம் அது ஒரு பக்கம் கிடக்கும், இது ஒரு பக்கம் கிடக்கும். ஸோ அதனால் இப்போ புதுசாக ஃபுட்பால் வச்சுருக்க குழந்த மாதிரி தான். இப்போ அதை வந்து விளையாட்டாக பார்க்கக்கூடாது. நம்ம ஏதோ தட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். அதனால் அண்ணன் திருமாவளவன் பொறுத்தளவுக்கு புதுசாக கிடச்ச ஒரு ஃபுட்பாலை வச்சு விட்டுட்டு இருக்காரு. அவராக கோல் போடுவார், ஆளுக்குள்ளே அடிப்பார், இங்கிட்ட அடிப்பார். இப்போதைக்கு கண்டுக்கிடவே கூடாது. ஏன்னா அவர் கற்பனையிலும் எதிர்பாராத ஒரு பொருள் அவர் கிடச்சி. ஜீபூம்பா பூதம் இது ஜக்கு மாதிரி விளக்காது. உங்களுக்கு தான் தெரியும் இந்த ஜீபூம்பா கதையெல்லாம். அந்த விளக்கை வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பார் அவர் கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயை ஊற்றி ஓரத்தில் தூக்கி வச்சுருவார். அது வரைக்கும் விட்டுருங்க. அவர் கணக்கில் இருக்கக்கூடாது. அவர் இப்போ சொல்கிறதெல்லாம் ஜாலி மூடில் இருக்கார் அவர்.